ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட உள்ளுறுப்புகளில் ஒரு முக்கியமான உறுப்பான கணையம், இதோட செயல்திறனை மேலும் மேம்படுத்துறதுக்கும் இது நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு 3 அற்புதமான ஆசனங்களை பார்க்க போகிறோம். கணையம் இந்த பேங்க்ரியாஸோட பணிகளில் மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா இன்சுலினை சுரக்க வைக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் எல்லாமே இந்த மாதிரியான ஆசனங்களை தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா கல்லீரலோட நல்லா வலுப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியுள்ளதாக இருக்கும். இந்த ஆசனத்தை நம்ம உடலை அப்பர் பாடியையும் லோயர் பாடியையும் மேலுடலையும் கீழுடலையும் இணைச்சி உடலை நல்லா திருப்புறது மூலமாகவும், நம்மளோட உடலை ஒரு பக்கமாக நல்லா திருப்புறது மூலமாகவும், கால்கள் மடித்து வயிறை அழுத்துறது மூலமாகவும், வயிறை மட்டும் நல்லா கீழே அழுத்தி பண்ணுற மாதிரியான ஆசனங்கள் பண்ணுறது மூலமாகவும் கணையமும் ரொம்ப நல்லா சிறப்பாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இந்த ஆசனங்களை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக நாம் வார்ம் அப் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பயிற்சி செஞ்சுட்டு அதற்கப்புறமா இந்த ஆசனங்களை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியரோட வழிகாட்டுதலோட இந்த மாதிரியான ஆசனங்கள்லாம் பயிற்சி செய்கிறது மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போது இந்த ஆசனங்களை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க போகிற ஆசனத்தோட பெயர் வக்ராசனா அப்படின்னு பேர். த ட்விஸ்ட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, முதல்ல கால்கள் இரண்டையும் முன்னோக்கி நீட்டி உட்காந்துக்கோங்க. உங்களோட வலது காலை மடித்து வலது கால் இடது முட்டிக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி இந்த மாதிரி கொண்டு வச்சுக்கோங்க. வலது கையை உடலுக்கு பின்பக்கத்தில் கொண்டுட்டு போய் உங்களோட முதுகுக்கு நேராக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இடது கையை முன்னோக்கி எடுத்துகிட்டு உங்களோட இடது குதிங்காலை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மெதுவாக உடலை வலது பக்கமாக திருப்பி இந்த நிலையில் ஒரு 15 வினாடிகள் இருந்தால் போதுமானது. உங்கள் வயிறை நல்லா அழுந்துறத கவனிக்கணும். உங்கள் சுவாசத்தை கவனிக்கணும். இரண்டாவதாக பவன முக்தாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசனத்தை பயிற்சி செய்ய போகிறோம். எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல படுத்துக்கலாம். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்காக இப்போ 2 கால்களையும் மெதுவாக மடித்து உங்கள் 2 தொடைகளையுமே வயிறு மேலே மெதுவாக எடுத்துக்கோங்க. 2 கைகளாலையுமே கால்களை நல்லா இறுக்கமாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களோட முழங்கைகள் 2ஐயும் இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாதங்களை முகத்தை பார்த்த மாதிரி திருப்புங்க. நல்லா மூச்சு வாங்கி விடுங்க. உங்கள் சுவாசத்து மேலே உங்கள் கவனம் எல்லாமே இருக்கட்டும். உங்கள் தொடைகள் 2 உங்கள் வயிறை நல்லா அழுத்துறதையும் உங்கள் முதுகு நல்லா தரையோட தரையாக பதிஞ்சிருக்கிறதையும் கவனிங்க. மெதுவாக கால்களை இந்த மாதிரி கைகளை விடுவிச்சு நீட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம பவ் போஸ், அதாவது தனுராசனா, இதை எப்படி பயிற்சி செய்கிறதுங்களையும் இப்போ பார்த்துடலாம். முதலாவதாக இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு குப்புறப்படுத்திடலாம். இப்போது கால்கள் 2ஐயும் இணைச்சிட்டு கைகள் 2ஐயும் உடலுக்கு பக்கவாட்டில் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு 2 கால்களையுமே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கைகள் 2ஐயும் பேக்கில் எடுத்து ஆங்கிள் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு மெதுவாக உங்களோட மேலுடம்பையும் 2 கால்களையும் மேல் நோக்கி உயர்த்தணும். வயிறு மட்டும் கீழே பதிஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 வினாடிகள் வரைக்கும் ஸ்டே பண்ணணும். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 3 ஆசனங்களுமே கணையத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆசனங்கள். இந்த ஆசனங்களை நீங்கள் ஒரு தகுதியான யோகா மாஸ்டர்கிட்ட பயிற்சி சேர்ந்து தொடர்ந்து கற்றுக்குங்க. குருவோடு சேர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது
மிக நல்ல பலன்களை உங்களால் விரைவாக வந்து பெற முடியும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.